உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு காரணமாக நாளைய தினமே மழை நமக்கு தீவிரமாக தொடங்கிவிடும். 4 மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு நாளை மறுநாளும் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கேடிசிசி ஜோன் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், இதனை ஒட்டி இருக்கக்கூடிய விழுப்புரம், அதன் பிறகு கடலூர், புதுவை உள்ளிட்ட பகுதிகள் வரை தீவிரமான ஒரு மழைக்கான வாய்ப்பை இது கொடுத்திருக்கிறது. இந்த சீசனில் அநேகமாக இதுதான் கடைசியான சூழலாக இருக்கும், தாழ்வாக இருக்கும் அப்படின்னு கணிக்கப்படுகிறது. இந்த சூழலில் இதனுடைய கணிப்புகள்லாம் நம்ம பார்க்குறோம். தற்போதைய நிலையில் அது வங்கக்கடலில் இருக்கிறது. இன்று காலை தான் அறிவித்தார்கள் அது தாழ்வு பகுதியாக லோ பிரஷராக உருவாகி இருக்கிறது. இந்த லோ பிரஷர் பாருங்க, நாளைய தினமும் இலங்கை அருகே தான் இருக்கிறது. இது இந்த சிஸ்டம் வந்து ஒரு ரொம்ப கடினமாக கணிக்கக்கூடிய ஒரு சிஸ்டமாக இருக்கிறது. கணிப்பதற்கு மிக கடினமான ஒரு சிஸ்டம். காரணம் என்னன்னா, நாளைய தினம் அது இலங்கையிலிருந்து வந்து விடுகிறது. நல்லா பாருங்க, இலங்கைக்கு மேலே அது வந்து விடுகிறது. அதன் பிறகு அது வடமேற்காக நகரப்போகிறது. வடக்கை நோக்கி வடக்கிலிருந்து மேற்காக பார்த்து அது நகர இருக்கிறது. சரி, நாளைய தினம் அது மதியமெல்லாம் இலங்கைக்கு மேலே வந்து விடுகிறது. அந்த சூழலின் போது மழையை நாம் பார்க்க வேண்டும். அப்போது நமக்கு சென்னையில் மழை தொடங்கிவிடும். அதனால தான் நாளைக்கு கனமழைக்கான எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். நாளைய தினம் மதியம். அதன் பிறகு நாளை மாலை நேரத்தில் வேலூர் வரை மழை தொடங்கிவிடும். இதனுடைய கண் பகுதி இன்னும் உள்ள வந்துவிடும். ஸோ அடுத்த 24 மணி நேரத்தில் அது நன்கமைந்த தாழ்வு பகுதியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு சிலர் இது ஆழ்ந்த டீப் டிப்ரெஷன் வரைக்கும் போகும் அப்படின்றாங்க. காரணம் என்னன்னா, இன்னும் 2 நாட்கள் அது கடலில் இருக்க போகிறது. அது கரைக்கு வந்தால் வலுவிழக்கும். கடல்லே இருக்கும்போது அடுத்தடுத்த நிலைகளில் மாறும். இந்த சிஸ்டம் கடல்லையே நிற்கிறது. 1 அல்ல 2 அல்ல 3 அல்ல 4 நாட்கள் கடலில் நிற்கிறது. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சரி, 16ஆம் தேதி அது கடலில் இருக்கிறது, இலங்கைக்கு கீழே இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 17ஆம் தேதி இலங்கைக்கு மேல் நோக்கி அது நகர்கிறது. 18ஆம் தேதி தான் தமிழகத்தை நோக்கிய பாதையில் அது வருகிறது. இலங்கைக்கு மேலே வந்துருச்சு, நாகப்பட்டினத்திற்கு அருகே வந்து விட்டது. இது 18ஆம் தேதி. ஸோ அதனால நமக்கு 17ஆம் தேதியும் மழைக்கான அலர்ட் கொடுத்துருக்காங்க, 18ஆம் தேதியும் மழைக்கான அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 18ஆம் தேதி அது நகர்ந்து வருகிறது. 18ஆம் தேதி மதியம் அப்போதும் அங்கேயே இருக்கிறது. 18ஆம் தேதி மாலை அப்போதும் அங்கே இருக்கிறது. கொஞ்சம் நகர்ந்து புதுவை பக்கத்தில் இருக்கிறது. 18ஆம் தேதி இரவு அப்போதும் அங்கே இருக்கிறது. இதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒன்று. 16ஆம் தேதி கீழே இருந்தது, 17ஆம் தேதி மேலே வந்துருச்சு இலங்கைக்கு அருகே. 18ஆம் தேதி இந்த பகுதியிலே சுற்றி கொண்டிருக்கிறது. அதை நம்ம கவனிக்க வேண்டும். 19ஆம் தேதி கொஞ்சம் மேலே இருக்கிறது, இதையும் கவனிக்க வேண்டும். பிறகு 19ஆம் தேதி சென்னை அருகே வந்து நின்று சுழல்வதாக காட்டுகிறது. பாருங்க, 19ஆம் தேதியும் நிற்கிறது. 20ஆம் தேதி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏறுது. அதாவது வங்கக்கடல்ல இலங்கையிலிருந்து 17ஆம் தேதி இங்கே வந்ததுக்கு பிறகு இங்கே செல்வதற்கு 20ஆம் தேதி பிடிக்கிறது. 17, 18, 19, 20 இந்த 4 நாட்கள் கடல்லே இருக்க போகிறது. குறிப்பாக வட தமிழக கடலோர மாவட்டங்களை நோக்கி வருகிறது. 4 நாள் கடல்ல இருந்து ஒரு சிஸ்டம் இருக்கிறதுனா அது ஸ்டால் ஆகிறது, அதாவது தேங்கி நிற்கிறது அப்படின்றது பொருள். அதனால ஏற்கனவே நம்முடைய நீர்நிலைகள்லாம் நிரம்பி இருக்கிறது. அதோடு சேர்ந்து இது கூடுதல் மழையையும் கொடுக்கும்னு கணிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இது புயலாக மாறல, நல்ல மழையை கொடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டமாக இருக்கிறது. அதனால 4 நாட்கள் இது கடல்ல இருக்க போகிறது அப்படின்ற விஷயங்கள் தெரிய வருகிறது. இதற்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துறோம். ஏன் வந்து இந்த 3 நாள் இங்கேயே சுத்திட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். பாருங்க, 20ஆம் தேதி அது நெல்லூருக்கு போவதாக சில மாடல்ஸ் இருக்கு. சில மாடல்ஸ் அது சென்னைக்கும் நெல்லூருக்கும் இடையில வந்து எப்படி மியான்மருக்கு திரும்பிடும் அப்படின்ற கணிப்புகளையும் வெளிப்படுத்துறாங்க. கணிப்பதற்கே பாருங்க, திரும்ப உள்ள போகுது. எங்கே போகுது அப்படின்னா மியான்மரை நோக்கி செல்வதாக காட்டுகிறது. இன்னும் சில மாடல்ஸ் நம்ம பார்க்கலாம். இன்னும் சில மாடல்ஸ் நெல்லூருக்கு அருகே இருப்பதாக காட்டுகிறது. ஸோ அது நாகப்பட்டினம், புதுவை, சென்னை இந்த கடற்கரை பகுதிகளில் 3 நாட்கள் வரை நகர்ந்து 2 நாட்கள் நிலை கொள்வதாக காட்டுகிறது. கணிப்பதற்கு கடினமான ஒரு அமைப்பு உருவாகி இருக்கிறது. ஏற்கனவே நீர்நிலைகள் அதிகமாக இருக்கிறது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன், ஏன் இது அங்கே ஸ்டாலாகி நிற்க போகிறது அப்படின்றதுக்கான காரணம், காற்றினுடைய அமைப்பை பார்க்குறீங்க. ஒடிசா அருகே இங்கே இருக்கக்கூடிய ஒன்றும், சூரத் அருகே இருக்கக்கூடிய ஒன்று நீல வண்ணத்தில் பார்க்குறீங்க. இது இரண்டும், இந்த 2 அழுத்தங்களும் இதை வந்து ஆக்கிரமிக்கிறது. இதை உயர் அழுத்தங்கள், இவை வந்து இந்த இடையூறுகள்
அதோடு சேர்ந்து மேலே இருக்கக்கூடிய மேற்கத்திய இடையூறு, ஸோ இதெல்லாம் சேர்ந்து இதை நகர விடாமல் ஆக்கிரமித்து அங்கேயே நிறுத்துவதாக வானிலை ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இதனால 2 நாட்கள் கடல்லே அது இருக்க போவது நிச்சயமாகிறது. நம்மோடு வானிலை ஆய்வாளர் டெல்டா வெதர்மேன் ஹேமச்சந்திரன் இணைந்திருக்கிறார். ஹேமச்சந்திரன், பல ஃபோர்காஸ்ட் மாடல் பார்த்தாலும் ஒரு குழப்பமான ஒரு அமைப்பா இருக்கு. என்ன நடக்க போகுது இந்த சிஸ்டம்ல? அதாவது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய அந்த காற்று சுழற்சி, வளிமண்டல மேலடுக்கு காற்று சுழற்சி இன்று காலை காற்றழுத்த தாழ்வு பகுதியா மாறி இருக்கு. இது தெற்கு மத்திய வங்கக்கடல் பகுதியில் நிலவி வருகிறது. இது தொடர்ந்து நாளைய தினம் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தமிழக கடற்கரை நோக்கி நகரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுது. அதே போல இந்த சலனம் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடைவதற்கும் சாதக சூழல் காணப்பட்டு வருகிறது. இது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிக்கு வருகை தந்த பிறகு பல்வேறு வானிலை காரணிகளால, அதாவது அரேபிய உயரழுத்தம் மற்றும் பசிபிக் உயரழுத்தம், இருவேறு உயரழுத்தங்களின் காரணமாக மிக மெதுவாக நகரும் அல்லது ஒரே இடத்தில் நிலை கொள்ளும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த மெதுவாக நகரக்கூடிய சலனங்கள் அனைத்துமே நமக்கு கடந்த காலங்கள்ல ஒரு குறிப்பிடத்தக்க மழைப்பொழிவு கொடுத்திருக்கு. அதுவும் இந்த வருடம் வரக்கூடிய தமிழகத்தை நோக்கி வரக்கூடிய சலனங்கள் அனைத்துமே கடற்கரை நெருங்கும் போது மிக மெதுவாக நகர்ந்ததையும் பார்த்திருக்கோம். அப்படி பார்க்கும்போது இந்த சலனத்தின் காரணமாக மிக சாதகமான காற்று குவிதல் எந்தெந்த பகுதிகளில் விழுது அப்படின்னு பார்த்தோம்னா, வடகடலோர மாவட்டங்கள், குறிப்பாக சென்னை முதல் கடலூர் வரையிலான வடகடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, புதுச்சேரி, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல சாதகமான காற்று குவிதல் ஏற்படுகிறது. இதன் விளைவாக நாளை காலை முதல் படிப்படியாக சென்னையில் மழை தொடங்கும். நாளை டிசம்பர் 17, 18 ஆகிய தேதிகளில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பரவலாக கன முதல் மிக கனமழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம். இது சென்னையில மட்டும்தான் மழைப்பொழிவை கொடுக்க போதா அப்படின்னா இல்ல, ஒட்டுமொத்த வட தமிழகமுமே, அதாவது டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் வடக்கு உள் மாவட்டங்களான ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்கள்லையும் நம்ம பரவலாக கனமழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த சலனம் தமிழக கடற்கரை அருகே கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்கள் நீடித்து நிலைத்து நின்று மழைப்பொழிவு கொடுக்கும் என்பதன் காரணமா டிசம்பர் 19ஆம் தேதி இரவு வரைக்குமே தமிழகத்துல மழைக்கான வாய்ப்புகள், இந்த சுற்று வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து மழைப்பொழிவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா ஒட்டுமொத்தமா இந்த வட தமிழகம், வடகடலோர மாவட்டங்களுக்கு அதிக மழைப்பொழிவையும், வடக்கு உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள்ல பரவலான மழைப்பொழிவையும் கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுது. இது சென்னையை ஒட்டிய கடற்பகுதியிலே 2 நாள் நிக்கிற மாதிரி இருக்கு. இது எனக்கு மிக்ஜாமோடு ஒப்பிடுறப்போ அதுக்கும் இதுக்கும், அது புயல், இது நன்கமைந்த தாழ்வு பகுதியாக இருக்கும். இந்த ஒற்றுமை வேற்றுமைகள் எப்படி நம்ம வகைப்படுத்தலாம், அதே மாதிரி இருக்குமோ அப்படின்னு தோணுது. அதாவது மிக்ஜம் பாத்தீங்கன்னா நமக்கு அது ஒரு தீவிர புயல். இது ஒரு இப்ப தற்போது காற்றழுத்த தாழ்வு பகுதியா இருக்கு. இது அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் கடற்கரை அருகே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுவடைவதற்கும் சாதக சூழல் காணப்பட்டு வருது. இது எப்படி இருந்தாலும் இதுவும் ஒரு மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய நிகழ்வு. மிக்ஜம் ஒரு பெரும் மழைப்பொழிவை கொடுத்தது. இந்த தற்போது இருக்கக்கூடிய சூழல்ல தமிழகத்தை பொறுத்தளவுக்கு, குறிப்பா சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களை பொறுத்தளவுக்கு தொடர்ந்து அடுத்தடுத்த சுற்றுகள்ல மழைப்பொழிவு பதிவானதன் காரணமா நீர்நிலைகள்ல நீரிருப்பு வெகுவா அதிகரிச்சிருக்கு. அதே போல மண்ணின் ஈரப்பதமும், அதாவது சாயில் சேச்சுரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிச்சிருக்கு. இதன் விளைவா நமக்கு ஒரு 5 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பதிவானாலே அதன் தாக்கம் அப்படிங்கிறது சற்று கூடுதலாக இருக்கு. அப்படி பார்க்கும்போது சற்று பாதுகாப்புடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டியது அவசியம். குறிப்பாக டிசம்பர் 18, 19 ஆகிய தேதிகள்ல நாளை முதல் மழைப்பொழிவு படிப்படியா தொடங்கும். மிக்ஜம் போன்ற ஒரு பெருமழை ஏற்படா விட்டால் கூட நமக்கு தற்போதைய சூழல்ல ஒரு சிறிய மழைப்பொழிவே, ஒரு 10 சென்டிமீட்டர் மழைப்பொழிவே தாக்கம் பெரிதாக இருக்கும் என்பதன் காரணமா சற்று கூடுதல் கவனமும் எச்சரிக்கையும் தேவைப்படுது. நன்றி ஹேமச்சந்திரன், நிறைய விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கீங்க. குறிப்பாக இது மிக்ஜா மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துமான்ற அச்சம் தேவையில்லை. ஏன்னா அது புயல், இது நன்கமைந்த தாழ்வு பகுதி. ஆனால் ஒரே விஷயம், நம்முடைய நீர்நிலைகள் அனைத்தும் நிரம்பி இருக்கிறது, நம்முடைய நிலமும் கூட நீரை உள்வாங்கி இருக்கிறது. இந்த சூழலில் 2 நாட்கள் அது வட தமிழக கடலோர மாவட்டங்கள் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தமிழக கடலோர மாவட்டங்களில் 17, 18, 19, 20ஆம் தேதி ஆந்திரா கரைக்கு போகிற மாதிரி காட்டுது. ஸோ 3 நாட்கள் முழுமையாக தமிழகத்துடைய கடலோர மாவட்டங்கள் இருக்க போகிறது. ஆவதற்கான, தேங்கி நிற்பதற்கான அந்த வாய்ப்புகளும் இருக்கிறது. அப்படின்றதால முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அவசியம், அச்சம் தேவையில்லை அப்படின்றதா இந்த சிஸ்டம் நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய தொகுப்புகளை இதனை இன்னும் நம்ம விரிவாக அரசலாம். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.